இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தெய்வமே என்னை உயர்த்தினவரை பாடுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். சொல்லுங்க, பாடுங்க. இருப்பது ஒரு உயிர், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரமே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் அவருடைய அன்பான கரம் உன்னை மென்னமே அணைத்ததே. அதை நினைத்து உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் அப்பா. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன், ஓடுவேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் அன்பான உந்தன் கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவே. சொல்லுவோம், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரமே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க. இயேசுராஜனே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தெய்வமே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற உயிருள்ள இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்பது அது ஒரு மிகவும் நல்லது. அதுக்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம் கண்களை மூடி இயேசு அப்பாவுடைய வார்த்தையை
தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, இந்த நாளுக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக, இந்த நாளிலே நாம் ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இசப்பா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிற தேவனாய் இருப்பதுக்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, ஆவினாலே ஆகும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. ஏசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியா செபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியா செபம் என்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிபலதரபு சந்தரபலதனமரபா. ஏசப்பா, சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே சோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் சோத்திரம். ஆமாப்பா, அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே சோத்திரம். ஆமாண்டவரே, சாத்தானை ஜெயித்து வெற்றியாய் நாங்கள் வாழ துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, ஆண்டவரே, உம்முடைய அதிகாரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே மனித குமாரன் உலகத்தில் வெளிப்பட்டார் என்ற வார்த்தைப்படி கூட ஏசப்பா கர்த்தாவே, நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் வந்தீரோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உங்களை தாழ்த்தி உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை நாம் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் கொண்டு வந்தவங்களா உங்களுடைய புத்தகத்தை கரங்களை எடுத்து தேவனை பார்த்து நாம் சொல்ல போகிறோம். ஒரு விசுவாச அறிக்கை நாம் நான் சொல்லும்போது நீங்க திரும்ப சொல்லுங்க. இந்த வேத புத்தகம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேத புத்தகம் எனக்கு என்னவெல்லாம் உண்டென்று சொல்லுகிறதோ அவையெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேத புத்தகத்தின் மூலமாக இன்று நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென். எடுத்து நாம் வாசிக்கலாம். தேவன் கொடுத்த நம் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் எடுத்து கவனமாய் நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே,
எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. சத்துரு நமக்கு விரோதமாக ஒரு நாளும் சந்தோஷப்பட முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ அவனை பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்னா எங்க அப்பா என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்ம இருளிலே விடுகிற தேவன் அல்ல, நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி எடுப்பது மட்டுமல்ல, கண்மலை மேல நம்மை உயர்த்தி ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களே நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் மரண பர்யந்தம் அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்றப் போகிறார். உங்கள் இருளான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். தாவீது சொல்றார், தேவரீர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்துல நம்முடைய விளக்கை ஏற்ற போகிறார். ஆமேன். வெளிச்சம் தாங்க அந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். வெளிச்சம்னா அந்த உலகமே இருள்ல மூழ்கி போகும் இல்ல. எனவே தான் பாருங்க, கர்த்தர் நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமேன். நம்ம ஆண்டவர் தாங்க அந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அவர் வெளிச்சமாக கர்த்தர் மாற்றுவார். கடந்த நாட்களில் கூட நம் சத்துருவின் கிரியைகளை எப்படி எதிர்த்து போராடுவது என்று சொல்லி நாம் வாசித்தோம். அந்த வசனத்தை நாம் எடுத்து மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 வசனம் முதல் 14 வசனங்களை முன் நாம் வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே சத்தியம் என்னும் கச்சை, அல்லேலூயா, சத்தியம் என்னும் கச்சை, அந்த உண்மை என்னும் கச்சையை எடுத்து நாம் பிசாசோடு கூட போராட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் கூட பார்த்தீங்களா, அடுத்த ஒரு பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து போராடுவதற்கு இன்னொரு ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? நீதி என்னும் மார்க்கவசம். சொல்லலாமா? நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு பகுதியில் அணிய வேண்டிய ஒரு ஆயுதம். அல்லேலூயா. அந்த மார்பு பகுதி மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம். அந்த இடத்துல தான் எதை அணிந்து கொள்ள வேண்டுமா? நீதி என்னும் மார்க்கவசம். அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறோம், என்ன பண்ணுவாங்க? அந்த புல்லட் ப்ரூஃப் தாக்காத இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய அந்த இரும்பால் ஆன உடைகளை அணிந்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மார்க்கவசம், மார்பிளை அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னா அதுதான் நீதி என்னும் மார்க்கவசம். நீதி. அல்லேலூயா. நீதி. இந்த நீதி என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டஸ்னஸ் என்று போடப்பட்டிருக்கு. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நேர்மையாய் நடப்பது. நீதி என்று சொன்னால் நேர்மையான ஒரு வாழ்க்கை, நேர்மையாய் வாழணும். அப்பதான் சத்துருவை நாம் எதிர்த்து போராட முடியும். அல்லேலூயா. நியாயமாக நடப்பது. அல்லேலூயா. நேர்மையான பாதையில நடக்கணும், நியாயமான வழியிலே நாம் நடக்க வேண்டும். நல்ல நடத்தை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நல்ல நடத்தை உள்ளவர்களாய் வாழ முடியும். அதனால தான் பாருங்க, வேலையில சேரும்போது கான்டாக்ட் சர்டிபிகேட் கேட்பாங்க, நன்னடத்தை சர்டிபிகேட், நன்னடத்தை சான்றிதழ். அப்ப நல்ல நடத்தை உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னா அந்த நீதி என்ற மார்க் அவசரம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த நீதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் சட்டத்துக்கு உட்பட்ட காரியங்களை செய்வது, சட்டத்துக்கு விரோதமான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. இது எல்லாம் நீதியான ஒரு காரியங்கள். அல்லேலூயா.
ஆமென். இது எல்லாவற்றையும் செய்யும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்ம ஆண்டவர் நீதி உள்ள தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவராம்? அவர் நீதி உள்ள தேவன். ஆமென். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதியின் தேவன். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஒரு அருமையா பாடல் பாடியிருக்கார், நீதியின் தேவனே உமக்கு சோத்திரம், நிர்மல ராஜனே உமக்கு சோத்திரம். நீதிமான்களாய் உங்களை எங்களை மாற்றினாரே அந்த ஆண்டவருக்கு நான் அதிக கொடான கொடி நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நீதியின் தேவனே உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த நீதி என்னும் மார்க் அவசரம் நான் தரித்து கொண்டு இந்த உலகத்தில் நான் நீதியாய் வாட எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அநீதிக்கு தேவன் அல்ல, அவர் நீதி தேவன். நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. பைபிளில் போடப்பட்டிருக்கு, அவர்களே குற்றம் உண்டு என்று சொல்லி யாராலுமே சொல்ல முடியல. உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில 33 ஆண்டுகள் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒருத்தரும் அவர் மேல குற்றம் சொல்லவில்லை. பாருங்க, கடைசி நாட்களிலே அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகும்போது அவரை பல்வேறு விதமான காவலில் வைத்து விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும் போது அவர் மரண தண்டனைக்கு பாத்திரம் உள்ளவர் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, பிலாத்து கிட்ட போகுது இயேசு கிறிஸ்துவை விசாரிப்பதற்கு. இரவு முழுதும் விசாரணை. கடைசியாக பிலாத்து கிட்ட போகும்போது தேவன் பாருங்க அந்த பிலாத்துடைய மனைவியினுடைய கனவுல தோன்றாராம். அவர் ஒரு நீதிமான், அவர் மேல எந்த குற்றமும் இல்லை, அவரை உன்னுடைய கணவர் அவர் மேலே தண்டனை கொடுத்து அவருடைய பழிக்கு ரத்த பழிக்கு ஆளாக கூடாது என்று சொல்லி தேவன் சொப்பனத்தில் வெளிப்படுத்துறார். நம்ம ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவாரா? ஆமா, சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். யோசேப்பு கூட அப்படிதான் சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். பிள்ளையை கொண்டு தூக்கி கொண்டு நீ நாசரேத்து ஊருக்கு போ என்று சொல்லி சொப்பனத்துல கனவுல வெளிப்படுத்த உடனே பாருங்க அந்த அம்மா ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்குறாங்க, தன் கணவர்கிட்ட அனுப்புறாங்க. அந்த நீதிமானை ஒன்று குற்றமும் நீங்க சுமத்தாதீங்க, அந்த நீதிமானுடைய அவர் நீதிமான், அவருக்கு எந்த பழி அவர் மேல சொல்லாதீங்க என்று சொல்லி அந்த மனைவி ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. பிலாத்து அதை வாசித்து பார்த்து, வாசிங்க பார்க்கலாம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் இன்றைக்கு நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி சொல்ல சொன்னான். கேட்டுக்கொள்ளவும் பாருங்க. ஆனாலும் பாருங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? பரபாசை விடுதலை செய்யணும். பயங்கரமான ஒரு கொலைக்காரன், அவனை விடுதலை ஆக்குங்க, ஆனால் இயேசுவே சிலுவை ஆறுங்கன்னு சொல்லி மறுபடியும் ஜனங்கள் கத்துறாங்க. உடனே பிலாத்துனா தெரியுமா செய்தாரு? இந்த நீதிமானை நான் குற்றவாளியா நான் தீர்க்க மாட்டேன், என்னுடைய ரத்தப்படி நான் நீங்களாக்கி விடுகிறேன் என்று சொல்லி கைகளை கழுவி விடுகிறார். உடனே ஜனங்கள் சொல்றாங்க, அவருடைய ரத்தப்படி ஏன் மேல வரட்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நீதியாய் வாழ்ந்தவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். நல்லா கையை தட்டலாமா? அல்லேலூயா. ஆமே. நீதியாய் வாழ்ந்தவரை, நீதிமானாய் வாழ்ந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நீதி என்கிற மார்க் கவசத்தை தரித்து கொண்டிருந்தார். நீங்களும் நான் அந்த நீதி என்கிற அந்த மார்க் கவசத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழும்போது ஒரு உதாரணத்தை நாம் வாசிக்கலாம். அதிக காரியங்கள் இயேசுவை குறித்து அவர் நீதிமானாய் வாழ்ந்ததற்கு சாட்சிகள் அதிகமாக வேதத்திலே உண்டு. ஆனால் ஒரு வசனத்தினை வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27ஆம் வசனத்தை எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் பாருங்க, செலுத்த வேண்டியதில்லையே என்றாலும் ஆகிலும், ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து
நாம் செலுத்த வேண்டியது இல்லை என்று சொன்னாலும் கூட நீ என்ன செய்ய வேண்டுமா? வாசிங்க. நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அல்லேலூயா. பாருங்க, வரி செலுத்த தேவை இல்லதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஆவிக்குரிய சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படியணும். உலகத்திலே போடப்படுகிற எல்லா சட்ட திட்டங்களும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பாருங்க சொல்றாரு, ஆனாலும் வரி பணம் கட்ட தேவையில்லை, இருந்தாலும் ஆகிலும் நீ போயிட்டு அவர்களுக்கு நாம் இடரலா இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? செலுத்த வேண்டிய வரிகளை நாம் சரியாக செலுத்த வேண்டும். தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை கொண்டு வந்து அது வாயை திறந்து பரவாயில்ல, என்ன இருக்குமா? வெள்ளி பணம். அல்லேலூயா. ஆமே. நம்ம ஆண்டவர் நீதியின் தேவன். அந்த வெள்ளி பணத்தை சொல்றாரு, உனக்காகவும் எனக்காகவும் கொண்டு போய் வரி செலுத்து என்று சொன்னார். ஆமேன். இந்த உலகத்தில் பாருங்க, இருக்கிற எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதுதான் நீதியாய் வாழ்வது. ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இல்ல சட்ட திட்டத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? அங்கங்க என்னென்ன சட்ட திட்டங்கள் உலகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். லைசன்ஸ் வாங்க வேண்டும், ஹெல்மெட் அணிய வேண்டும். இதெல்லாம் பாதுகாப்பு. இந்த சட்டத்திட்டெல்லாம் பாருங்க நாம் கீழ்ப்படிய வேண்டும். குழாய் வரி, என்னென்ன வரிகள் இருக்கு எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும். ஏமாற்றக்கூடாது, சொத்தை அபகரிக்க கூடாது, பொய் ஆணையிடக்கூடாது. மற்றவர்களுடைய பைபிளில் போடப்பட்டிருக்கு பாருங்க, நம்முடைய அந்த கற்களை அகற்றக்கூடாதான். நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த நிலை கற்களை நாம் அகற்றக்கூடாது. ஒரு அடி நிலத்துக்காக என்ன செய்யக்கூடாதான்? அதை தள்ளி போட்டு கல்லை நாம் நிறுத்தக்கூடாது. ஆனா நம்ம இயேசப்பா இப்படியெல்லாம் வாழல. அவர் எப்படிப்பட்டவரா வாழ்ந்தாராம்? உலகத்தில் வாழும்போது எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அவர் நடந்தார். தன்னை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அல்லேலூயா. 33 ஆண்டுகள் தம் பெற்றோருக்கு சேவைகளை செய்து கொண்டு வாழ்ந்தார். எனவே தான் பாருங்க, பிசாசு அவனை பார்த்து வெட்கப்பட்டு போனான். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணானா? வானோர் பூதலத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான நாமத்தை தேவன் கொடுத்தது காரணம் தெரியுங்களா? அவர் நீதியாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. சத்ரு அவரை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார். ஏன் தெரியுங்களா? அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் எப்படி வாழ்ந்தாரோ நம்ம அப்பா எப்படி, அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளும் இருக்கணும். அல்லேலூயா. ரைட்னஸ்னஸா வாழணும், நீதியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். வேஷம் போட்டு வாழக்கூடாது, உலகத்தை வஞ்சித்து ஏமாற்றி வாழக்கூடாது. வாழ்ந்தா தேவனுக்காக வாழ வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்காக நம்ம வாழும்போது பார்த்தீங்களா, பைபிளில் வெளிப்படுத்த விசேஷம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அனலாய் நாம் வாழ வேண்டுமா? எப்படி வாழணும்? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, ஒரு நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு எத்தனையோ பசி தாகத்தை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எது மேல பசி தாகம் இருக்கணுமா? வேடிக்கையா சொல்லுவாங்க, பிரியாணி என்றால் எனக்கு பசி தாகம் அதிகமா எடுக்கிறது. இல்ல மீன் குழம்பு, கறி குழம்பு, இல்ல அதுக்கு மேலாம் பசி தாகம் இருக்கக்கூடாதான். ஐயோ நீதியாய் வாழணுமே. அம்மா, எது மேல நம்ம பசி தாகம் வரணுமா? நீதியின் மேல, நீதியான காரியங்கள் மேல நமக்கு பசி தாகம் வர வேண்டும். என்ன வரணுமா? பசியும் அதுதான் வரணும், தாகமும் அதுதான் வரணுமா? நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்களா? வாசிக்க பார்க்கலாம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி. நல்ல கையை தட்டுங்க. நீதியின் மேல பசி தாகம் வந்தா நம்ம என்ன பண்ணோமா? திருப்தி அடைவோம். சாப்பாடே தேவலை, நீதியாய் வாழ்ந்தா அதுவே நமக்கு ஒரு வயிறார சாப்பிட்டது போல அர்த்தம். அல்லேலூயா. நீதியாய் வாழ்ந்துன்னு வச்சிங்களேன், நமக்கு எந்த பசியோ எதுவுமே எடுக்காது. நீதியின் மேலே பசி தாகம் நமக்கு ஏற்படணும், அதிகமாக ஏற்படணும். நீதியின் காரியங்களில் அதிகமாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும், நீதியின் கனிகளில் அதிகமாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 6:33 எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம், மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய ராஜ்யம்,
அவருடைய நீதி இதெல்லாம் நாம் தேடும் போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எதையும் நாம் தேடி தேடி போக வேண்டாம் இல்ல. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தேடி கொடுக்கும். ஆமேன். எப்படி ஆண்டவர் நம்ம தேடி வந்தாரோ. அல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரே. அல்லேலூயா. தேடி வரணுமா? நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. என்னை தேடி வந்தாரு. எந்த இயேசுவே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் தேடி போகல. நாம் பாவியா இருக்கும்போது, வியாதியா இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது, அல்லேலூயா, போராட்டத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, கண்ணீர் வேதனை துன்பங்கள் இருக்கும்போது அவன் நம்மை தேடி வந்த தேவனு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. அவரை நாம் தேடும் போது பாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுப்பார். ஆமேன். எப்பொழுதும் என்னுடைய சாட்சி நான் சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு உட்காரும் போது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சாட்சி சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. நான் சிறு வயதில் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். சிறு வயது முதற்கொண்டு ஆலய காரியங்களிலே ஆலயத்துக்கு போவேன், சண்டே கிளாஸுக்கு போவேன். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் உறுதியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டு வந்தேன். வாலிப வயது வந்த உடனே நாம் திருமணம் செய்து கொள்ளாமல் சிஸ்டராக நன்ஸாக போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆனால் அதற்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல, போகக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் அவருக்காக வாழணும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே நம்முடைய தலைமை போதகர் மூலமாக அருமையான பாஸ்ட் திருமணம் செய்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு, நீதி நியாயங்களுக்கு கை கொண்டு நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். 1996ஆம் ஆண்டு எனக்கு ஒரு அரசாங்கத்தில் வேலை கிடைத்தது. ஆசிரியராக 20 ஆண்டுகள் இந்த வேலையிலே நான் நீதியாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான காரியங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை அந்த 20 ஆண்டுகள் அரசாங்க பணியிலே கர்த்தர் எனக்கு கிருபையாய் வேலையை கொடுத்து அதை செய்ய, பணியை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் நீதியானதா நியாயமானதா என்று சொல்லி யோசித்து நான் செய்வேன். போய் கையெழுத்தோ, போய் கணக்கோ, லேட்டாக போய் சீக்கிரமாய் வருவதோ, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் என் வாழ்க்கையில் தெரியாமல் வருவதோ, தெரியாமல் செய்வதோ நான் செய்ததாக எனக்கு நினைவே இல்லை. 2007ஆம் ஆண்டில் பதவி உயர்வு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். பட்டதாரி ஆசிரியராக ஒரு பதவி உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆண்டு முதற்கொண்டு பாருங்க, 8 ஆண்டுகள் பட்டதாரி ஆசிரியராக நான் வேலை செய்து வந்து அப்பொழுது நீதியாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுத்து, இந்த 2016ஆம் ஆண்டு முழு நேரமாக தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து ஊழியத்தில் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தது. என்னுடைய வாஞ்சியெல்லாம் என்ன தெரியுங்களா? தேவனுக்காக வாழ்வது, தேவனுக்காக ஊழியம் செய்வது, அவருக்காக மடிவது. இதுதான் என்னுடைய தரிசனமே. அல்லேலூயா. இயேசுவே என்னுடைய மூச்சு, இயேசுக்காக தான் என்னுடைய பேச்சு, என்னுடைய உயிரும் அவருக்காக தான். அல்லேலூயா. சிறு வயதில் வாழ்க்கை இந்த நாள் வரைக்கும் தேவனுக்கு நீதியாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார். இம்மட்டும் நடத்தின தேவன் இப்படி நான் முழு நேரமாக வருவேன் என்று சொல்லி நான் கனவுல கூட நினைக்கல. வேலையிலேருந்து நான் வருவோமோ வரமாட்டோமோ, என்னுடைய ஆசை என்ன தெரியுங்களா? முழு நேர ஊழியக்காரியாக தான் நான் இருக்கணும்னு விருப்பம். ஆமேன். நான் மரிக்கும் போது அரசாங்கத்தில் வேலை செய்துன்னு சொல்லக்கூடாது, பாஸ்ட் அம்மாவாக மரித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவங்க நான் டீச்சராக மறிக்க விரும்பல, நான் எப்படி ஊழியக்காரியாக நான் மறிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்பினேன். கர்த்தர் அந்த விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றினார். எல்லாமே அவருடைய கிருபை. அல்லேலூயா. எல்லாமே தேவனுடைய கிருபை தான். இம்மட்டும் நடத்தி வந்து அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. 25 ஆண்டுகள் திருமண வாழ்க்கை கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த 25 ஆண்டு காலம் பாருங்க, ஒரு வாரம் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து தேவனை ஆராதனை செய்வது, சபையில் நடக்கிற ஊழியங்களிலே பங்கு பெறுவது, கட்டடிக்கிறது, சாக்கு போக்கு சொல்றது, அதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. தேவன் என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்ன வார்த்தைப்படி கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இம்மட்டும் நீதியாய் வாழ உதவி செய்த தேவன் இனிமேலும் நீதியாய் வாழ கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீதி என்ன மார்க் அவசரம் நமக்கு தேவை. அப்பதான் பிசாசு நம்மளை தொட முடியாது. பிசாசு எத்தனை பாருங்க, வேலையில பிரச்சனை வராது என்று சொன்னீங்களா? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஊழியத்தில் பிரச்சனை, போராட்டம் வரும். எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னா இந்த சர்வாயுத வர்க்கம் இருந்தா தான் நாம் எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டாம். சொல்லுங்க,
நீதியின் பாதையிலே, சொல்லுங்கப்பா நீதி, எல்லாம் சொல்லுங்க, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28 வசனம் அழகா சொல்லுகிறது. நீதியின் பாதையில தான் என்ன இருக்கா? உயிர் இருக்கிறது. அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. அல்லேலூயா. நீதியின் பாதையில நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பாதை பார்த்தீங்களா, ஏசப்பாவுடைய பாதை. பைபிள் போடப்பட்டிருக்கு, அவருடைய அடிச்சுவடிகளை நாம் பின்பற்ற வேண்டும், அவர் சென்ற பாதைகளை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். அதுதான் நீதியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, இந்த பாதை இயேசுவின் பாதை. அல்லேலூயா. இந்த பாதை இயேசுவின் பாதை, அது என்றென்றும் மாறாத பாதை. இந்த பாதை இயேசுவின் பாதை, அது என்றென்றும் மாறாத பாதை. சொந்த பாதையில் நடை போடும் நீ, இந்த இயேசுவில் வாமனமே, இந்த இயேசுவில் வாமனமே. இந்த பாதை இயேசுவின் பாதை, கையை தட்டி, மாறாத பாதை. இந்த பாதை இயேசுவின் பாதை, இது என்றென்று மாறாத பாதை. அல்லேலூயா. இந்த பாதை இயேசுவினுடைய பாதை. அல்லேலூயா. ஆமா, அந்த பாதையில என்ன பண்ணுமா? புரியுதா சொல்றது? அந்த வழியில நாம் செல்ல வேண்டும். இயேசு சென்ற வழியில நாமும் செல்லணும். அதுதாங்க கிறிஸ்தவம். அவருடைய அடிச்சுவடிகளை நாம் பின்பற்ற வேண்டுமா? அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடிகளை நாம் பின்பற்றி செல்லும் போது சத்துரு தொடவே முடியாது. சத்துரு நம்ம பார்த்து சிரிக்கலாம். பவுலை பார்த்து பாருங்க, சத்துரு என்ன பண்ணானா? முழங்கால் படிட்டான். பவுலை பார்த்து ஒரு புத்தகத்துல போடப்பட்டிருக்கு, பவுல் நிக்கிறார், பிசாசு கை கட்டி நிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, பிசாசு நமக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறானா, இல்ல நாம பிசாசுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். பிசாசு பாருங்க, பவுலை குறித்து அவன் என்ன பண்றான்? அப்படியே பயந்து நடுங்குறான் பவுலை பார்த்த. ஏன் தெரியுங்களா? பவுலுடைய வாழ்க்கை இயேசுவுடைய பாதை. அல்லேலூயா. நீதியான ஒரு பாதை, நேர்மையான பாதை. அந்த பாதையில நாம் நீங்களும் நானும் செல்லணும்னா எந்த சத்துரு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ 6000 லேகியன் வந்தாலும் நம்மை அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருப்பவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீதியின் பாதைகள் எவை என்பதை நாம் சற்று தியானம் செய்ய போகிறோம். நீதி என்று சொன்னாலே நீதிமொழிகள் புத்தகம்தான். அல்லேலூயா. எத்தனை பேர், நான் நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது சொல்லுவேன், நீதிமொழிகள்னு பேர் வச்சுங்கம்மா. ஐயோ, அது புதுசாகுது. நீதிமொழிகள். ஆமே. அது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மொழிகளும் அதில் உண்டு. நீதி என்று சொன்னாலே நீதிமொழிகள் புத்தகம்தான். அதில் இல்லாத நீதிகளே இல்லை, அதில் சொல்லப்படாத நீதிகளே இல்லை, அதில் சொல்லப்படாத நீதியின் கருத்துக்களே இல்லை. அதில் ஒரு வசனத்தினை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். பாருங்க, முதலாவது அந்த நீதியினுடைய பாதை என்ன என்று சொன்னா, இல்ல நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 24 என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய நீதி, தேவனுக்கு கீழ்ப்படிவது அது ஒரு நீதி. அல்லேலூயா. ஆமென். அதுதான் நீதியினுடைய பாதை. அங்க சொல்றாரு பாருங்க, என் ஆலோசனை எல்லாம் நீங்க தள்ளிட்டீங்க, என் கடிந்து கொள்ளுதலை நீங்க வெறுத்தீங்க. நான் கூப்பிடுறேன், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்களா? கேட்கவே மாட்டீங்க. ஆண்டவர் கூப்பிடுவாரா? நிச்சயமா கூப்பிடுவார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமே என்று கூப்பிட்ட ஆண்டவர், இல்ல ஈசாக்கை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், கிதியோனை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், மோசையை கூப்பிட்ட ஆண்டவர். பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? அவர் கூப்பிடும் போது நாம் என்ன பண்றது இல்லையா? அவர் செவி கொடுப்பதில்லை. அல்லேலூயா. ஆமென். அடுத்து வாசிங்க. நீங்கள் பயப்படும் காரியம் பாருங்க, அவர் நம்ம கூப்பிடும் போது நம்ம செவி கொடுக்க மாட்டோம். அந்த வசனத்தை வாசிங்கம்மா.
24. நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம். யார் கூப்பிடுறாராம்? ஆண்டவர் கூப்பிடுறாராம். கூப்பிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோமா? கேட்க மாட்டோம். அடுத்து நான் என் கையை நீட்டியோ கவனிக்கிறவன் ஒருவனும் யாருமே கவனிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றார், கூப்பிடுறேன் ஆனா யார் என்ன செய்யலையா? செவி கொடுக்கல. நான் கையை நீட்டுறேன் ஆனா யார் என்ன பண்ணல? கவனிப்பவர் ஒருவரும் இல்லை. அடுத்து வாசிங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி, அவர் பேசுறாராம், என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளுறீங்க, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அவர் நான் கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறோமா? அவர் நம்மோடு கூட பேசி எச்சரிக்கிற காரியத்தை நாம் வெறுக்கிறோம். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் போதுமா? அவர் என்ன பண்றாராம்? தேவன் கூப்பிடும் போது நாம் என்ன ஆண்டவர் என்று கேட்பதில்லை. கையை நீட்டும் போது நாம் கவனிப்பவர் ஒருவரும் இல்லை. அவர் செவியை சாய்த்து அவர் சொல்லும் போது நாம் கேட்கிறவராக யாருமே இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, நானும் என்னங்க ஆண்டவர் அப்படி செய்வாரா? ஒரு முறை அல்ல, பல முறை. அல்லேலூயா. பல முறை கூப்பிட்டு இருப்பாரு, பல முறை கையை நீட்டி இருப்பாரு, பல முறை பேசி இருப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்திருக்க மாட்டோம்? கீழ்ப்படிந்திருக்க மாட்டோம். அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆபத்து வரும்போது நான் என்ன செய்வேனா? ஆகடியும் பண்ணுவேன். என்னங்க இப்படி சொல்றாரு ஆண்டவர்? பலமுறை தேவன் நம் சத்தத்தை கேட்டோம், நம் கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு ஆபத்து வரும்போது அவர் அப்படி செய்வார். ஏன் தெரியுங்களா? ஏன்? உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் நம் நடத்துவாராம். அந்த பாதையில் கர்த்தர் நம் நடத்தி அவர் மீண்டுமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அவர் நம்மை உணர செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உணர்த்துகிற ஆண்டவர். அவர் உணர செய்து மீண்டுமா என்ன பண்ணுவாராம்? தேவன் தம் பக்கமாய் கொண்டு வருவார். பைபிளில் போடப்பட்டிருக்கு, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவரை சிட்சித்து தம் பக்கமாய் கொண்டு வருவாராம். அவரை நேசிக்கிறவர்கள் தாங்க அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாரை தெரியுமா ஆண்டவர் கடிந்து கொள்வாராம்? யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் தன் பக்கமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமேன். கடைசி வசனம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவர்களோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாதிருப்பான். அல்லேலூயா. அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவர்களோ, யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி வாசம் பண்ணுவாங்களாம்? விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாது இருப்பான். எந்த ஆபத்தோ, எந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியோ, எந்த 1000 வருட அரசாட்சியோ, அல்லேலூயா, எந்த விதமான சட்டங்களோ ஒன்றுமே என்ன பண்ணாது? அவர்களை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம அப்பா சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவர் எவர்களோ, எனக்கு கீழ்ப்படுகிறவர் எவர்களோ அவர்கள் விக்கினமின்றி. இந்த விக்கினம்னா என்ன தெரியுங்களா? எந்த பிரச்சனை இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, எந்த வழக்கம் இல்லாம விக்கினமின்றி வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய நீதி எது தெரியுங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. தேவனுக்கு கீழ்ப்படிவது தாங்க முக்கியமானது. இந்த உலகத்துல பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சமமா, செவி கொடுத்தல் தான் உத்தமமா. எது தெரியுமா நீதி? எது தெரியுமா நீதி? நியாயம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது தான் நீதி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் நீதி. பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக ஒரு காரியத்தை சொல்றார். யோவான் ஸ்நானகன் கிட்ட போயிட்டு, போதுமா, யோவான் ஸ்நானகன் கிட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுப்பதற்காக போறாங்க யோர்தான் நதி கரையில. அங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்ப சொல்றாரு, 2 பேரும் பேசுறாங்க, இயேசு கிறிஸ்துவும் யோவானும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு யோவான் கிட்ட, யோவானே, நான் உன்னிடத்துல நான் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான்பா நீதி என்று சொல்றார் ஆண்டவர். அதற்கு யோவான் சொல்ற, ஆண்டவரே அப்படி அல்லப்பா, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்றார். அப்ப தேவன் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுதா இருக்குதப்பா, இல்ல இப்படி நீதி நாம் நிறைவேற்றணும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே பாருங்க, யோவான் ஸ்நானகன் கீழ்ப்படுகிறாரு. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இன்னைக்கு ஞானஸ்தானம் என்பது ஒரு நீதி. உலகத்தில் பாருங்க, பேதுரு பைபிளில் படிக்கும் போது பேதுரு சொல்றாரு, நீங்கள் பாவ மன்னிப்புக்கு நிச்சயத்துக்கு என்று ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த நீதியை நிறைவேற்றி ஞானஸ்தானம் பெடுத்து, இல்லை யோவான் ஸ்நானகன் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து இவர் ஞானஸ்தானம் கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து வெளியே வரும்போது சொல்றார் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல இறங்கினாராம். என்ன தெரியுமா சொல்றாராம்? இவன் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியப்படுகிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க.
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. வாசிக்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவார். போதுமா, கவனிங்கள. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாராம். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், இது இப்படித்தான் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த நீதியை நிறைவேற்றினார். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம நாம் இருப்போம் என்று சொன்னா தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுவது அல்ல என்று சொல்லியார். முழுகி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படியே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கென்று நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்படி தாங்க பாருங்க பிசாசு அவனை விட்டு விலகினான். பிசாசு சோதிக்க வரான். சோதனை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால பிசாசு ஜெயிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட வல்லமைக்குள்ள நீங்களும் நானும் கடந்து போகணும். பரிசுத்த ஆவியினால நிரம்புகிற அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வரும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று பாருங்க நீதியை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அந்த நீதியை நிறைவேற்றினார். ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். பரிசுத்த ஆவியின் அவர் மேல இறங்கினார். அவர் நேசகுமாரன். கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருப்பார். நீதியை நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. இந்த நீதியான காரியங்களை நம்ம செய்யும் போது தேவன் நம்ம மேல பிரியமாயிருப்பார். அவர் நம்ம மேல சந்தோஷப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அவர் மேல இறங்கி நான் இவன் நேசகுமார் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம எப்ப தெரியுமா கேட்க முடியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் பேசுற சத்தத்தை எத்தனை பேர் கேட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான். ஒவ்வொரு நாளும் அந்த இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும். அது எப்ப தெரியுமா நடக்குமா? இந்த நீதியை நிறைவேற்றணும். என்ன அந்த நீதி? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவது தான் முதலாவது நீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு நீதியை குறித்து நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இரண்டாவது ஒரு நீதி பாருங்க. முதலாவது நீதி பார்த்தீங்களா கீழ்ப்படிதல். நீதி என்ன மார்க் அவசம். முதலாவது நீதி கீழ்ப்படிதல். இரண்டாவது நீதி பாருங்க, நம்ம உலகத்துல நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னா, இரண்டாவது நீதியான ஒரு காரியம் நம்முடைய சுய புத்தியிலே நாம் நடக்கக்கூடாது. சுய புத்தியிலே நடக்கக்கூடாது. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மனசும் மாம்சமும் விரும்பினது செய்வது, அதுதான் சுய புத்தி. மனசு என்ன சொல்றதோ அதை செய்து, மாம்சம் என்ன சொல்றதோ அதை செய்து. சுய புத்தியில நாம் நடக்கக்கூடாதான். இன்னொரு வசனம் சொல்றது, நம்ம ஞானி என்று எண்ணக்கூடாதான். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணுமா. இன்னைக்கு நம்ம ஞானி என்று எண்ணவே கூடாது. அல்லேலூயா. எல்லாம் இயேசப்பாவுடைய கிருபை. ஆமே. ஞானி என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருவரும் எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. பைபிள்ல போடப்பட்டிருக்கு, ஆண்டவர் பாருங்க ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நம்ம ஏன் ஞானி என்று எண்ணிக்கொள்றோம். அல்லேலூயா. பிசாசு சொல்ற ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? ஒரு அருமையான ஒரு போதகர் ஒரு செய்தி கொடுத்தார். பிசாசு சொல்லுகிற 7 பொய்கள். அதுல ஒரு பொய் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். பிசாசு சொல்லுவான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப வீட்டுல சர்ச்சில் யாராவது கூப்பிட்டான்னு பிள்ளைங்கள, எனக்கு எல்லாம் தெரியும் போமா. பிசாசு சொல்ற பொய், சத்துரு சொல்ற பொய் என்ன தெரியுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட்டா யார் செய்வான். பிசாசு சொல்ற பொய். உலகமே எனக்கு எதிராக இருக்கிறது, உலகமே எனக்கு சாதகமாக இருக்கிறது, நான் எல்லாம் செய்யற ஒண்ணுமே செய்யல. பிசாசு சொல்ற பொய். பிசாசு இன்னொரு பொய் சொல்லுவான், என் ரகசியம் வெளியவே தெரியாது. பிசாசு சொல்லுவானா, நீ செய்யற ரகசியம் வெளியவே தெரியாது. பிசாசு சொல்லுவான். ஆனா ரகசியம் 3 பேருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், உனக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். பிசாசு சொல்ற பொய்கள் என்ன தெரியுமா? யார் பேச்சு நீ கேட்காது. உன் சுய புத்தியிலே நீ நட. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். இல்லை எதுவுமே உனக்கு தடை இல்லை. உன் ரகசியம் வெளியவே தெரியாது.
நீ ஜெபம் பண்ணாம இருக்கிறது, நீ ஏமாத்துறது, பொய் சொல்றது, ஊழியத்துக்கு செய்யாமல் இருப்பது, இல்ல காணிக்கையை வஞ்சிப்பது, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பிசாசு சொல்லுவான். யார் உன்னை பார்த்துன்னு இருக்கிறான்? பாஸ்டா பார்க்குறாரு, பாஸ்ட் அம்மாவை பார்க்குறாங்க, ஏரியா பாஸ்டா பார்க்குறாரு, யாருமே பார்க்கலப்பா, நீ செய், ஒரு ரகசியம் வெளியே தெரியாதுன்னு பிசாசு சொல்லுவானா. அதனால தான் பாருங்க பாவங்கள் பெருகி கொண்டே போய்கொண்டே இருக்கு. ரகசியம் வெளியே தெரியாது, நீ என்ன வேணாலும் செய், ஒன்றும் தெரியாது. ரகசியம் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவானா. ரெண்டாவது நான் தான் என்று சொல்வானா. நான் தான் என்ன சொல்லுவா? நான் தான் செய்தேன், நான் தான் பிசாசு சொல்வானா. அதனால தான் பாருங்க பிசாசு என்ன சொன்னா, எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவன் சொன்னா நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் என்று சொன்னாலே கீழே விழுந்துருவோம். பிசாசு சொல்லுவான் நான் சொல்லு, நீத்தான் சொல்லுவான். நான் இல்லைனா இல்லை, நான் தான் சொல்லுவான். பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். நான் என்ற வார்த்தை வரவே கூடாது. அவன் சொல்றான் பாருங்க பிசாசு, நான் தான் சொன்னா நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று சொல்லுவானா. நான் மேகங்களுக்கு மேலாக, மறுபடியும் சொல்றவன் நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கே நான் ஒப்பாவேன் என்று சொல்லுவான். நீ உன் இருதயத்திலே சொன்னாயே தெரியாதுன்னு சொல்றான் பிசாசு. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் இல்ல. பாருங்களேன், அவன் என்ன சொல்றான், வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துல இருப்பேன், வலதுபுறத்துல வீற்றிருப்பேன், எல்லாம் நான் தான் செய்வேன்னு சொன்னான். எங்க சொன்னான்னா? இருதயத்துல தான் சொன்னான். ரகசியம் வெளியே தெரியாதுன்னு. என்ன திரும்ப நடந்த கதை? ஆண்டவர் அப்படியே கீழே தள்ளினாராம். என்றைக்கு நான் வருகிறதோ அன்றைக்கே அழிவு வருகிறது என்று அர்த்தம். நான் என்று சொன்னான் பாருங்க. அந்த வார்த்தை இருக்கும்போது என்ன பண்ணானா? தரையில் தள்ளி போட்டாராம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ தூதர் தான் பிசாசாய் உலாவிக் கொண்டு இருக்கிறார். கேருபீன்கள் பாருங்க, தேவனை ஆராதிக்கும்படியா கர்த்தர் வைத்திருந்தார், ஆராதனை கூட்டத்தில் வைத்திருந்தார். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் என்று சொல்லி அவன் பெருமைப்பட்டதுனால அவன் அப்படியே கீழே தள்ளினாராம். அப்படிப்பட்ட அந்த பிசாசு தான் பாருங்க இன்னைக்கு லூசிபராக மாறி போயிட்டு. பிசாசு சொல்ற தந்திரம் நான் என்று சொல்லுவான். இந்த ரகசியம் யாருக்கு தெரியாது என்று சொல்லுவான். என்னை விட்டா யாரும் இல்லை என்று சொல்லுவான். உலகமே எனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லுவான் இல்ல. இப்படி அவன் என்ன பண்ணுவானா? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவான். நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம் எனக்கு எல்லாம் தெரியும். வசனமா? அது எனக்கு எல்லாம் தெரியும். வேதமா? எல்லாம் தெரியும். பைபிளா? அதுல எனக்கு ஒன்றும் தெரியாதது இல்லை. நீதிமொழிகளா? என்னங்க நீதிமொழிகள்? அதுவா எனக்கு தெரியாததா? நான் வருஷம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அன்னிலிருந்து நீதிமொழிகள் படித்த பிசாசு சொல்லுவான். நீதிமொழிகளா? எல்லாமே எனக்கு தெரியுமே, நான் தான் படிச்சு முடிச்சிட்டேனே என்று சொல்லுவான். பைபிள் எடுத்து திறக்காதே, உனக்கு தான் தெரியுமே, பைபிள் எடுத்துக்கொண்டு போகாத பிசாசு சொல்லுவான். செல்லுல எல்லாம் இருக்கே, செல்ல பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சட்டத்துக்கு நமக்கு பிசாசு இப்படிப்பட்ட தந்திரமான ஆலோசனை சொல்லுவான், வீழ்ந்து போயிடுவோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு என்ன பண்ணமா? நல்லா சொல்லுங்க, நல்ல சத்தமா. பிசாசுக்கு எப்படி நிக்கணுமா? எதிர்த்து நிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்பதான் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். பிசாசு சொல்ற போய் இன்னைக்கு அவன் பயந்து கொண்டு இருக்கிறான். என்னடா அந்த அம்மா வந்து நம்ம தந்திரத்தெல்லாம் சொல்லிடுறாங்களே. ஒரு முறை அப்படித்தான் பாருங்க, 2 பேர் போனாங்களாம். ஒரு பிசாசு ஒரு பையன் கூட போயிடுச்சான், ஒரு பிசாசு ஒரு அம்மா கூட போயிடுச்சான். எப்படியா தாத்த என்ன பண்ணோம், தேவனை விட்டு பிரிக்கணும்னு சொல்லி ஒரு அம்மா பின்னாடி போனது. இந்த அம்மா சொல்லுதான் தூங்குதான். அப்புறம் இந்த ஐயாக்கு பின்னாடி போச்சு பாரு ஒரு பிசாசு, அது தூங்க மாட்டேன்ட்டாராம். நான் இப்படி தூங்கணும், அதிகாலை ஜபத்துக்கு போனமே சொல்லிட்டு விழித்துக்குனே இருக்கிறாராம். இந்த அம்மா கூட போச்ச பிசாசு, அது சொல்லுதான், ஏம்மா நைட்டெல்லாம் நேற்றெல்லாம் வேலை செய்தியே, நீ என்ன பண்ண, நல்லா ரெஸ்ட் எடு, பைபிள் படிக்கணும்னு தோணுதா, வானா நல்லா தூங்கு, பைபிளா உனக்கு தெரியாத பைபிளா, தூங்குன்னு சொல்லுவான். இந்த ஐயா பின்னாடி போனா மாதிரி பிசாசு பைபிள் எடுத்தோடனே தூக்கத்தை கொடுத்தானா, அப்பாலே போய் சாத்தானே, நான் பைபிள் ஒரு 5 அதிகாரம் படிச்சுட்டு தான் நான் தூங்குவேன்னு சொன்னான். அப்புறம் இந்த அம்மா கிட்ட போனா பிசாசு ஊழியம் செய்து கிளம்புனாங்களா, நீ ஏன் ஊழியத்துக்கு ஏன் போற, ஊழியத்துக்குலாம் நீ போகாத, எவ்வளோ வேலை இருக்குது, ஊழியம் செய்தா ஊழியம் அவனுக்கு சோறு போடுது இல்லை நீ வீட்டில் உட்காந்து வேலை எதனா புரோஜனம் இருக்குன்னு பிசாசு. அதே மாதிரி நம்ம கீழ்ப்படிஞ்சுதான். இந்த ஐயா கிட்ட போன பேர் பிசாசு. அப்போ சொன்னாரா ஐயா, அவன் சொல்றான் ஊழியத்துக்குலாம் நீ போகாதுன்னு. அப்பாலே போய் சாத்தானே, தேவனுடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஞானம் உள்ளவன் போடப்பட்டிருக்கு, இல்லை அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற நீதிக்குட்படுத்தணும் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாராம், ஊழியத்துக்கு வந்தாராம். அந்த பிசாசு பார்த்தாலாம், அந்த அம்மாவை ஒல்லி ஆக்கி அப்படியே அப்படியே படுக்க வச்சுட்டானா. இந்த ஐயா கூட வந்து பார்த்தா அடுத்த வாரம் கொழுத்து கன்று போல வந்தார். நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா.
இந்த ஐயா கூட போன பிசாசு என்ன பண்ணானா, அவன் தான் ஒல்லியா போய் ஓடி போனானா. இவர் கொழுத்த கொண்டு போய் நல்லா புஷ்டி ஆரோக்கியமா வந்தாராம். இந்த அம்மா பின்னாடி போட்டு பிசாசு அடுத்த வாரம் காணவே காணுமா. என்னம்மா ஆளே காணோன்னு, என்னங்க எனக்கு போராட்டங்க, ஐயோ இந்த முட்டி வலி வந்துடுச்சா, கை வலி வந்துடுச்சா, கால் வலி வந்துடுச்சா, எழுந்திருக்கவே முடியல, ஜபத்துக்கு வர முடியல, உபவாசத்துக்கு வர முடியல, தூக்கமா வருது, கொட்டாவியா வருது. சத்துருவின் கிரியை நாம் அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவே நமக்கு விரோதமா என்ன பண்ண முடியாது, சந்தோஷப்பட முடியாது. ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகளை நாம் அழிக்கிறவளாக நாம் மாற வேண்டும். ஒரு நாளும் சுய புத்தியிலே நாம் சாயக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். சுய புத்தியிலே பாருங்க, ஏசா சுய புத்தியிலே நடந்தான். ஒரு வேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட்டான். எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். ஏசா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈசாக்குடைய பிள்ளை தாம்பா ஏசாவும் யாக்கோபும். ஈசாக்குடைய பிள்ளை தான் ஏசா யாக்கோபு. இந்த ஏசா பாருங்க, அவன் என்ன பண்றான், தன் தம்பி கூடு காய்ச்சுன்னுக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்கறான், எப்பா எனக்கு கொஞ்சம் கூடு கூட. அவன் தரமாட்டேன்னு சொல்றான். உடனே அவன் தெரியுமா, ஒருவேளை போஜனம் அந்த கூடுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே கொடுத்துட்றான். எப்ப இந்த நீ வச்சுக்கோ, கூட குடிச்சிடறான். பைபிளை போட்டிருக்கு, ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல நாம் என்ன செய்யக்கூடாதான், சீர்கெட்டவளா இருக்கக்கூடாது. கீழ் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் ஏசா. பின்னாடி அவன் கண்ணீரோடு தேடுறான். மனம் மாறினானா? ஐயோ பரிதாபம். ஒருவேளை போஜனத்துக்காக அவ்வளோ ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுறான். இல்ல தன்னுடைய சொத்தை கொடுத்துறான். எல்லாவற்றையும் என்ன பண்ணான், இழந்துட்டு கடைசியில் என்ன பண்றானா, கண்ணீரோடு தேடி கூட மனம் மாறுதலை காணாமல் போனாலாம். அங்கதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு, ஏசாவை போல நாம் சீர்கெட்டவர்களாக இருக்கக்கூடாதான். எப்படி இருக்கக்கூடாது? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, ஒரு லைன் வசனத்தை. ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஒரு நாளும் ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்காரு தெரியுங்களா? நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதான், பிசாசு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பிசாசு சொல்ற தந்திரமான பொய்க்கு கீழ்ப்படிந்து, அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் தேவனை விட்டு போகும்போது, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும் போது, மறுபடியும் கண்ணீர் விட்டு கதறினா கூட மனமாறுதலையே கிடைக்காதான். எனவே உலகத்தில் நாம் வாடும்போது பாருங்க, ஒரு நாளும் நம்முடைய சுய புத்தியிலே நாம் சாயக்கூடாது. ஹல்லேலூயா. சுய புத்தியிலே நாம் சாயக்கூடாது. எல்லாம் எங்க அப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஏசப்பா நம்முடைய கிருபை, ஏசப்பா நம்முடைய தயவு, ஏசப்பா நம்முடைய இரக்கம். அதான்பா, ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, எங்களால ஒன்றும் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இல்லை ஒரு கரங்களை தட்டி ஒரு பாட்டு பாடாமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க கையை உயர்த்தி எல்லாம், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமாப்பா, ஒரு நாள் சுய புத்தியில நாம் சாயக்கூடாது. உங்க அன்பு பெருசப்பா, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. உங்க அன்பு தான் பெருசு, உங்க கிருபை தான்பா. டெய்லி நம்ம சொல்லணும், ஆண்டவரே அப்படியே கிருபப்பா. காலையில் எழுந்துக்கும் போது கிருபப்பா, ஆண்டவரே நம்முடைய தெய்வப்பா, ஆண்டவரே நம்முடைய இரக்கம்ப்பா, நம்முடைய அன்பு ஆண்டவரே. இதைதான் நம்ம சொல்லணும். ஒரு நாளும் நான் செய்ய சுய புத்தி அதெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, நாளைக்கு சித்தமானா நான் இதை செய்வேன், நாளைக்கு சித்தமானா நான் இதை செய்து முடிப்பேன், இன்றைக்கு சித்தமானா நான் செய்வேன். ஏசப்பா உங்களுக்கு சித்தமானா நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன்னு சொல்லணுமா நம்ம? ஆண்டவர் நாளைக்கு சித்தமானா இந்த காரியத்தை செய்து முடிப்பேன். ஆண்டவரே அப்போ யாராவது கேட்டாங்களாம், நீ எதாவது செய்வீங்களா? கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு நான் செய்து முடிப்பேன். இதைத்தான் நாம் என்ன வேண்டுமா சொல்ல வேண்டும். எவ்வளவு தூரம் நாம் தாழ்மைப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் கிருபைகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தூரம் நம்ம உயர்ந்து போறோமோ அவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்தும் போது பாருங்க கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
இரண்டாவது தேவனுடைய நீதி நம் சுய புத்தி மேலே சாயக்கூடாது. மூன்றாவது நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 19 வரை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அல்லேலூயா. முதலாவது நீதி தேவனுக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது நீதி சுய புத்தி மேலே சாயக்கூடாது. மூன்றாவதாக தேவன் நமக்கு கொடுக்கிற நீதியான காரியம் என்ன என்று சொன்னா, தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நாம் வெறுக்கணும்னு சொல்லுங்க. நல்லா எல்லாம் தட்டி எழுப்பி நல்லா தோல் மேல தட்டி சொல்லுங்க, தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்கணும். அல்லேலூயா. தேவன் வெறுக்கிற காரியத்தை வெறுக்கணும். அதுதான் நீதி என்னும் மார்க்கவசம். தேவன் எதை வெறுக்கிறாரு? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அவர் பாவத்தை வெறுக்கிறாரு. முதலாவது பாருங்க, நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட பாவம் என்ன என்று சொன்னால், தேவன் வெறுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் மேட்டிமையான கண்ணு. இல்ல சொல்லுங்க பாப்போம், மேட்டிமையான கண்ணு. கண்ணை குறித்து வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவதாம். கண்ணு எப்படி பண்ணணுமா? நேராக நோக்கணும். கண்ணு நேராய் நோக்கணும். அந்த குதிரை பார்த்திருக்கலாம். அந்த குதிரைக்கு 2 பக்கம் பார்த்துக்கலாம், ஒரு கடிவாளம் போடப்பட்டு நேரா போறதுக்கு இல்ல. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்களா, தேவன் வெறுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அந்த மேட்டிமையான கண், அந்த பெருமையான ஒரு பார்வை. மேட்டிமையான கண்ணை கர்த்தர் என்ன பண்றாராம்? தேவன் வெறுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:22. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்குமா? கண்ணு எப்படி இருக்கணுமா? கண்ணு எப்படி இருக்கணும்? பைபிள்ல படிச்சவன் நம்முடைய கண்ணு பாருங்க எப்படி இருக்குதான். சரீரத்தின் விளக்கு. கண்ணு தாங்க சரீரத்தின் விளக்கு. இந்த கண்ணு மூலமா தான் பாருங்க சரீரத்தில் பாவங்கள் புறப்பட்டு போகுது. அதனால்தான் உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். அதனால தான் பைபிள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு கண்ணு விடல் உண்டாக்குனா அதை என்ன பண்ணணுமா? பிடுங்கி போடுன்றார். எப்படிங்க அது? உன் கண் இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணா நரகத்துக்கு போவதை விட ஒற்றை கண்ணனா என்ன பண்ணலாம்? பரலோகத்துக்கு போகலாம் என்று சொல்ற. உன் கை இடல் உண்டாக்கினா அதை தரித்து போடு. என்னங்க இவ்வளவு மோசமா சொல்றீங்க? வேதம் சொல்லுது இடரல் வருவது அவசியமா. கண்ணால இடரல் வருதா, அதை பரிசுத்த ஆவியான கரத்துல ஒப்புக்கொடு. பிடுங்கி போடலாம், பரவாயில்ல. இல்ல கை இடல் உண்டாக்குதா, பரிசுத்த ஆவியான கையில ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவி அந்த கையை ஒப்பு கொடுக்கிறேன். கால் இடரல் உண்டாக்குதா, ஆண்டவரே இந்த கால் எனக்கு இடர்ல போவானான்ற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு, அதை வெட்டி போட வேண்டாம். ஒரு பாசமா உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க தரித்து போட வேண்டாம். உங்க காலை பரிசுத்த ஆவியான கரத்துல ஒப்புக்கொடு. அல்லேலூயா. சின்ன வயசுல ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு இருக்கு, டைம் முடிஞ்சிச்சு. கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ஏசப்பா மேலிருந்து தாழ உன்ன பாக்குறாரு. கண்ணே நீ காண்பது என்ன. கண்ணில் கை வைங்களா. கண்ணே நீ கேளு, கண்ணை பார்த்தே கேளுங்க, நீங்களே கேளுங்க. கண்ணே நீ என்ன பாக்குற? கண்ணில் கை வைங்க பிரதர். கண்ணு தெளிவா இருந்தாதான் சரீரம் தெளிவா இருக்கணும். கண்ணு கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். கையை பார்த்து சொல்லுங்க, கையை காட்டுங்க. கையே நீ செய்வது என்ன என்ன. நல்ல கையை எப்படி காட்டுங்க, நல்ல தூக்கி காட்டுங்க. கையே நீங்களே கேளுங்க, கையை நீ என்ன செய்யற? ரிமோட்டை திருப்பி திருப்பி மாத்தாத. கையே நீ செய்வது என்ன என்ன. காதே நீ கேட்பது என்ன என்ன. கேளுங்க, காதே நீ கேட்பது என்ன என்ன. அப்புறம்
காலே நீ செல்வது எங்கே எங்கே? காலை பார்த்து கேளுங்க. காலே, தேவனுடைய தரிசனத்துக்கு விரோதமாக நீ எங்கேயும் ஓடாத. சொல், காலை பார்த்து சொல்லு. சபையின் தரிசனத்துக்கு விரோதமாக எங்கேயும் ஓடாத. காலே சொல்லு. காலே நீ செல்வது எங்கே எங்கே? நல்ல ஒரு பாட்டு. கண்ணே நீ காண்பது என்ன என்ன? டெய்லி பாடுங்க, அப்பதான் கண்ணை பரிசுத்தமா பாதுகாத்த முடியும். அல்லேலூயா. வாயே நீ பேசுவது என்ன என்ன? வாயே என்ன பேசுறோம்? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாயே நீ பேசுவது என்ன என்ன? வாயே புறங்கூறாத. வாயே என்ன பண்ணாத? கெட்ட வார்த்தை பேசாத. வாயே கோல் சொல்லாத. வாயே புறங்கூறாத. வாயே நீ பேசுவது என்ன என்ன? ஏசப்பா மேலிருந்து தாழ உன்ன பார்க்கிறாரே. வாயே நீ பேசுவது என்ன என்ன? காலே நீ செல்வது எங்கே எங்கே? அப்ப கவனிக்க, நம்முடைய கண்ணு தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். அப்படி ஆயவங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா? அல்லேலூயா. அதுதாங்க நீதியான ஒரு வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் வெறுக்கிற காரியம் என்னவென்று சொல்லி, பொய் நாவு. பொய் நாவு தேவன் வெறுக்கிற காரியம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அழகாய் போடப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல சாத்தான் உங்களை ஏவினது என்ன? நல்லா போட்டிருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் நல்லவங்க தான். பிசாசு நம்ம தூண்டி விடுறான். தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். நிறைய பாட்டாவே வருது. சாத்தான் என்ன பண்றானா? தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். நல்லா பேசு, நல்லா பேசு, சண்டையா நல்லா பேசு, இன்னும் சண்டையை நீட்டி கொண்டே போ. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. அவன் தானே பேர் போட்டிருக்கு, பொய்யனும் பொய்க்கு பிதாவான். ஆதில ஏதேன் தோட்டத்தில் பொய் சொன்னான்னா ஏவாள்கிட்ட சாப்பிடவே சாப்பிடலாம் என்று சொன்னானா. இங்க பாருங்க, அனனியா சப்பிரால் நல்ல தேவனுக்காக ஊழியம் செய்துங்க. கணவன் மனைவி அவங்களுக்குள்ள பொய்யை விதைச்சிட்டான். பொய் என்ன தெரியுமாவுதான்? அவங்க சொல்றாங்க, போடப்பட்டிருக்கு, சாத்தான் உன் இருதயத்துல பொய் சொன்னது என்ன? சாத்தான் இருதயத்துல வந்து பொய் சொல்றான் பாருங்க. பொய் சொல்ல விடுவான். பொய் சொல்லு. நிறைய ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு பாருங்க. சில பேருக்கு வாழ்க்கையே பொய்தானா, சில பேருக்கு உடம்பு முழுவதும் பொய்தானா, சில பேருக்கு ஆயுள் முழுவதும் பொய்தானா. ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார், உன்னுடைய பெயர் எப்படி இருக்குன்னு பாரு, உன்னுடைய பெயருக்கு ஏற்ற போல நீ வாழ பாரு, என்ன உன் பெயரை மாத்து என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய பெயர் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பெயர். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். பெயருக்கு ஏற்ற போல வாழணும். இல்லைன்னா என்ன பண்ணுமா? பேரை மாத்திக்கணுமா? அல்லேலூயா. இப்போ என் பேர் ரேச்சல். ரேச்சல் என்று சொன்னா செம்மறி ஆடு. ஆட்டை போல ஆத்துமாக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கு. என் பேரை மாற்ற வேண்டியதே இல்லை. நிறைய பேர் வச்சிருப்பீங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நான் ஒன்று, நீங்க பேரை மாத்திக்கணுமா? இப்போ கவனிங்களா, எஸ்தர் பேர் இருந்துச்சுன்னா ஜப வீரரா இருக்கணும். இல்லைன்னா பேரை மாத்திக்கோ. அது எப்படி பேரை மாத்துறது? அதுதாங்க நீதி. அல்லேலூயா. வேற மாதிரி பேரை மாத்துறது இல்ல வேற மாதிரி பேர் மாத்துவதில்லை. கெசட்ல போய் வேற மாதிரி பேர் இந்து அப்படி மாத்துவதில்லை. நம்ம பேருக்கு ஏற்றாப்பா நம்ம வாழணும். வாழலாம் நம்ம பேரை மாத்திக்கணுமா? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கவனிக்கல, நம்ம என்ன செய்யக்கூடாதா? பொய் நாவு கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். பொய் சொன்னாங்க பாருங்க, தேவனுடைய சமூகத்துல வந்து அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் போயிட்டு. சாத்தான் ஏவுவான் பொய் சொல்றதுக்கு. இல்ல ஏன் சர்ச்சுக்கு வரனா பொய் சொல்லுவான். இந்த வாரம் ஏமா சர்ச்சுக்கு எதனா ஒரு பொய் அழுத்து விடு, பாத்துக்கினா இருக்கிறாங்க. இல்ல அவன் பொய்க்கு பிதா பொய்யா சொல்லி கொண்டிருப்பான். நாம அவன் சத்தத்தை கேட்டு பொய்யா சொல்லி அந்த சத்தத்தை எதிர்த்து கொள்ள முடியாம இன்னும் நாம் என்ன பண்றோம்? இருளே வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவனுடைய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்க. ஆமே. நல்ல கண்ணை திறந்து பார்த்து, பிசாசே நீ சொல்ற பொய் நான் கேட்க மாட்டேன். அவனை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே. சொல்லுங்க, சத்துருவே. நல்ல சத்தமா கையை நல்ல மேல. சத்துருவே, நீ சொல்ற பொய்ய நான் கேட்க மாட்டேன். நீ வேற எங்கன்னா போ. அவ வேற எங்கன்னா அனுப்பி விடுங்க அதை. ஆமா, வேற எங்கன்னா அது போகட்டும், இங்க வரக்கூடாது. ஆமே. சத்துரு இனிமே என்ன செய்யக்கூடாதான்? பொய்யே விதைக்க கூடாது. அவனை விதைச்சாலும் நம்ம கண்டுபிடிச்சிடணும். சத்துரு பொய் சொல்றியா, அப்பாலை இப்ப சாத்தானே என்று சொல்லி நாம் அவனை அதட்ட வேண்டும். அடுத்ததாக பாருங்க, குற்றமற்றவர்கள் ரத்தம் சிந்தும் கை. தேவன் வெறுக்கிற காரியம். தேவன் பாருங்க வெறுக்கிற காரியத்தை நம்ம வெறுக்கணும். அதுதான் நீதி. மூன்றாவது பாத்தீங்கன்னா, குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கை. இந்த கையால் என்ன செய்யுது? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்வது. காயின் பாருங்க, ஆபேல் குற்றம் இல்லாதவன், அவன் மேல தன் கையை போட்டு அவன் கொலை செய்தான்.
குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். அடுத்தது தூர ஆலோசனையை பிணைக்கிற இருதயம். கெட்ட ஆலோசனை பிணைக்க சொல்லுவான் இருதயம். தேவன் வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம வெறுக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நீதி. குற்றமற்ற ஒரு ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். கெட்ட ஆலோசனை. அகித்தோப்பேல் பாருங்க, தாவீது சவுலை கொல்லும்படியாக தாவீதுக்கு என்ன பண்றானா, ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிறான். கர்த்தர் அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அதமாக்கி போட்டாராம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கெட்ட ஆலோசனை கொடுப்பான் பிசாசு. அப்பாலே போய் சாத்தானே, யார்கிட்ட வந்து கெட்ட ஆலோசனை சொல்றேன். இந்த வாரம் தான் நான் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று தேவனுடைய நீதியை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கேன். நீதியாய் வாழ வேண்டிய காரியங்களை குறித்து நான் அறிந்து கொண்டு வந்திருக்கேன். நீதி என்ன மார்க் அவசத்தை நான் தரித்து இருக்கிறேன். அப்பாலே போய் என்று சொல்லணும். அல்லேலூயா, நீதி என்ன மார்க் அவசத்தை நாம் தரித்து கொண்டு பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சும்மா எதிர்த்து நின்னா ஓட மாட்டான். இதெல்லாம் இப்படி சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். நீதியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். துர் ஆலோசனை ஒரு நாளும் பிணைக்க கூடாது. கெட்ட ஆலோசனை அல்ல, கெட்ட ஆலோசனை தீமையான ஆலோசனை நாம் கேட்க கூடாது. கர்த்தர் அந்த ஆலோசனை அதமாக்கி போட்டார். அடுத்ததாக பாருங்க, தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால். தீங்கு செய்து விரைந்து ஓடும் கால். ஒரு விஷயத்த சொன்னா அடுத்த நிமிஷம் அடுத்த வீட்டுல போயிட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டு வரக்கூடாது. அதுதான் தீமை. தீமை செய்யறதுக்கு எப்படி ஓடுமா காலு? வேகமா ஓடுதான், விரைந்து ஓடும் காலு. காலை என்ன பண்ணலாமோ ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கணும். தீமை செய்வது விரைந்து ஓடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இது எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். சொல்லுங்க, 6 காரியம். மேட்டிமையான கண்ணு, பொய் நாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கிற இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இது எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். நாமும் வெறுக்கணும். அதுதாங்க நீதி. அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 4வது காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லி நாம் முடிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். ஐயோ ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானானே என்று முறையிடுவார். 4வது பாருங்க, தேவன் நாம் நீதியாய் வாழ வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்காக நீதியாய் வாழ வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று தெரியுங்களா? ஊழியரை கனம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும். இதுதான் இந்த உலகத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற நீதியான காரியங்கள். முதலாவது பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதி என்ன மார்க் அவசம். 2வதாக சுய புத்தி மேல சாயக்கூடாது, அது நீதியான ஒரு காரியம். 3வது தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும். 4வது நம்முடைய ஊழியருடைய சொல்லை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஐயோ, போதகத்தை வெறுத்தேனே, போதகர் சொல்ல என் மனம் அலட்சியம் பண்ணினது, சபைக்குள்ள நான் கொஞ்சம் குறைய தூரமானேன். அல்லேலூயா, முறையிடுவோமா? அப்ப என்ன ஆகுமா? அல்லேலூயா, ஆமென். முறையிடுவோம். வாசிங்க கடைசியா, எல்லா தீமைக்கும் உள்ளானானே என்று முறையிடுவாய். அல்லேலூயா, யோசித்து பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, உங்களுடைய பகுதிகளை ஊழியம் செய்கிற கேர்சல் லீடர்களை நீங்க கனம் பண்ண வேண்டும். ஏரியா போதகர்களை நீங்க கனம் பண்ண வேண்டும். அவங்க பாருங்க, எங்களால் அனுப்பப்பட்டவங்க, அவங்கள நீங்க கனம் பண்ணணும். பவுல் சொல்றார், தீமோத்தேயு எங்களை எப்படி ஏற்றுக்கணும் அதே போல தீமோத்தேயு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கு. இப்போ ஊழியக்காரர் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏரியா போதகரை நீங்க கனம் பண்ண வேண்டும். நிறைய பேர் போதகரை மட்டும்தான் கனம் பண்ணுவாங்க, மனைவி விட்டுடுவாங்க. அப்படி மனைவியும் நீங்க கனம் பண்ணணும். பாஸ்டர் மதன் அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அனைத்து போதகர் அவர் மனைவி குடும்பத்தை நம்ம என்ன செய்யணுமா நினைக்க வேண்டும். பைபிள போட்டிருக்கு, லேவியனை கைவிடக்கூடாதான். உங்க பகுதியில் இருக்கிற ஊழியக்காரர் கஷ்டப்படுறான்னா அவருக்கு உதவி செய்யணும். லேவியனை நாம் கைவிடக்கூடாது. அல்லேலூயா, ஊழியக்காரை கனம் பண்ணுகிறோம் நாம் காணப்படும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழியாம். அல்லேலூயா, ஜீவ வழி எது தெரியுங்களா? போதகருடைய வார்த்தை. அல்லேலூயா, உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், போதகருடைய கடிந்து கொள்ளுதல், போதகருடைய சிற்சை, அதுதான் என்ன உண்டாச்சான்?
நமக்கு ஆறுதல். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை நம்முடைய மனம் ஒரு நாளும் அலட்சியம் செய்யக்கூடாது. பவுல் சொல்றாரு, கடிந்து கொண்டு எந்த சபை கடிந்து கொண்டு சீர்படுத்துகிறதோ அந்த சபை தாங்க வளர்ற சபை. நல்ல கையை தட்டுக்கல. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கடிந்து கொண்டு அவங்களை சீர் பொருந்த செய்யணுமா, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, அந்த சபை தாங்க நல்ல சபை. நீங்க செய்யற காரியத்தை அப்படியே மாறிச்சு, ஐயோ என்ன சொல்லுவாங்களோ, ஐயோ இந்த அம்மா பைபிள் பிரிக்காம இருக்குதே என்ன சொல்லுவாரோ, அப்படி இல்லை, பிரதர் பைபிளை பிரிங்கன்னு சொல்றவர், அந்த சபை தாங்க உண்மையான உயிருள்ள சபை. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. பைபிள் சொல்றது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. ஒரு வசனம் இருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்குமா. கர்த்தர் எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை தான். அதை குறிச்சு வச்சுக்கோமா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எது செய்தாலும் அது நன்மைக்கு என்று சொல்லி நாம் எண்ண வேண்டும். எல்லாரும் நாம் எழுந்து நின்று கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. அல்லேலூயா. போதுமா? கர்த்தர் அவர்களுக்கு நீதிக்கு உண்மைக்கு தக்கதாக பலன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இன்றைக்கு சொன்ன இந்த நீதியான காரியங்களில நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கான். இப்போ இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னான். தேவன் சொன்ன நீதியான காரியங்களே, தேவன் சொன்ன அந்த நீதியான பாதைகள் வழியாக நீங்களும் நானும் பிரவேசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் என்னங்க, 1000 வாக்குத்தத்தம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்ல கரங்களை தலைக்கு மேல தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீதி என்னும் மார்க்கவசம் அப்படின்னு என்ன தெரியுமா? புல்லட் ப்ரூஃப். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் புல்லட் ட்ரெஸ் பண்றாங்க, ஏன் தெரியுமா? பாதுகாப்புக்காக. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நிறைய காரியம் கேட்டீங்க. இந்த அஷ்ட பண்ணிட்டீங்கன்னா வயல் போட்டிருக்கு, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு இந்த நீதி என்ற மார்க் அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? அவன் நெஞ்ச பார்த்து தான் அம்ப விடுவான். அங்கதான் அவிசுவாசம் உண்டாகும், அங்கதான் கீழ்ப்படியாமை உண்டாகும், அங்கதான் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் உண்டாகும், அங்கதான் இல்லையா செவித்து காரியங்கள் உண்டாகும். நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் தெரியுமா தேவனுடைய ஆசை வருதுன்னா, அந்த புல்லட் ப்ரூஃப் இல்லாதனால பிசாசு எகிற எல்லா அம்பும் உங்களுடைய இதயத்தை தாக்கி அவங்க பலன் கொடுக்காமலே போய்விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சுங்க. நம்ம இந்த மாசம் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். சத்தியம் என்ற கச்சை அவசியம், நீதி என்கிற அந்த மார்க் அவசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமா. 2 கையை உயர்த்தி, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ என்னை வணைந்துடும், இன்னைக்கு வணையும் கையில் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் வழி நடத்தும்.
கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்துங்க. அதுதான் நீதி. உன் சுய புத்தி நடப்பது நீதி அல்ல, தேவ சித்தத்தை நடப்பதுதான் நீதி. ஆழ்கடலின் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, இயேசு உண்டு. உணர்ந்து 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 நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. உயவன் கையில் கேளு தம்பி, தங்கச்சி கேளு. கர்த்தர் உன்னை வணைந்து உருவாக்கட்டும், உன்னை அவருக்கு பிரியமாய் மாற்றட்டும், உன்னை நீதியாய் கொண்டு வரட்டும். உழவன் கையில் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம், இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீதி என்ற ஆண்டவரே அந்த மார்க் கவசம் அநேகருடைய வாழ்க்கையில இல்லாதபடினாலே சத்துருவாகிய பிசாசானவன் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, அவங்களுடைய நேர்மையான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை அவன் சின்ன பின்னமாக்கி ஆண்டவரே அவர்களை தெய்வத்தை விட்டு பிரித்து இந்த உலகத்தின் வழியாய் கொண்டு போவதெல்லாம் கேள்விப்படுகிறோமே. வேதத்திலும் சரி ஆண்டவரே, நாங்கள் பல பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அநேகர் நீதி என்ற மார்க் கவசம் இல்லாதபடினால விழுந்து போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தெய்வமே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீதி என்ற அந்த மார்க் கவசத்தை நாங்கள் தரித்துக் கொள்வதற்கான காரியங்களை, அந்த நீதியான காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஐயா. தொடர்ந்து அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கிற அநேக நீதிகளை இந்த பிள்ளைகள் படித்து ஒவ்வொருத்தரும் அந்த நீதி என்ற மார்க் கவசத்துக்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுக்க, இனி வரப்போற நாட்கள்ல பொல்லாங்கன் ஏகிற எல்லா விதமான அக்கினி அம்புகள் எல்லாம் ஆண்டவரே தகர்த்தெறியத்தக்கதாக அந்த கவசம் உறுதியாயிருக்க உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்கப்பா. எங்களால் ஏண்டதை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களால் செய்ய முடியாத என் தெய்வம் செய்து முடித்து விடுவீராக. எங்க திருசபை மக்கள் உடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். எங்க திருசபை மக்கள் நேர்மையாய் வாழ வேண்டும். எங்க திருசபை மக்கள் நீதியாய் வாழ வேண்டும். ஆமா, அநேக திருசபைகளுக்கு எங்க சபை ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். கர்த்தாவே, உதவி செய்யுங்க. எங்க பலத்தினாலேயோ எங்கள் பராக்கிரமத்தினாலேயோ நாங்கள் நடக்க முடியாது. தெய்வமே, திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே, கிருபையாய் நடத்துங்கப்பா, கிருபையாய் நடத்துங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவர் ஆகிய இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் உடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.